தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் வடமாகாணத்தில் இயங்குகின்ற பெண்கள் காப்பகத்தில் முறைகேடான சில சம்பவங்கள் நடப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். வட்டுவாகல் பாலத்தை அமைப்பதற்கு 100 கோடி ரூபாவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒதுக்கியிருக்கின்றார். இருந்த போதிலும் கூட அந்த பாலம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என சில தரப்புகள் திட்டமிடுவதாக தெரிகின்றது. அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட பல செய்திகள் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்று கேலி சித்திரம் இடம்பெற மாட்டாது. அதற்கு பதிலாக 2 பேர் கதைக்கின்ற முக்கியமான ரகசியம் ஒன்று இருக்கிறது. அதனை பார்க்க இருக்கின்றோம். எனவே வாருங்கள் காணொளிக்குள் போவோம். நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக நான் ஒரு காணொளி போட்டிருந்தேன். அந்த காணொளியில் தவறவிடப்பட்ட ஒரு சில விஷயங்களை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். இருந்த போதிலும் கூட இந்த சம்பளம் காணாது. 2000 ரூபாவியல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 2000 ரூபாய் கொடுத்தா தான் சரியா இருக்கும். இருந்த போதிலும் கூட 1700 ரூபாய் கொடுக்கலாம் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். அதோட உரையாற்றியக்குள்ள மலேயகம் என்ற சொல்ல அவர் பயன்படுத்தினவர். தமிழில் மலையகம் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தியது நிறைய பேருக்கு அது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ கிட்டடியில் பிரதி அமைச்சர் ஒரு ஆள் சொல்லியிருந்தவர், இனிமேலும் தோட்ட தொழிலாளர்களை குறிப்பதற்கு தோட்ட தொழிலாளர்கள் என்றோ அல்லது வேறு எந்த விதமான சொற்களும் பயன்படுத்தக்கூடாது, மலையக தமிழர்கள் என்ற சொல்லுத்தான் பயன்படுத்தணும் என்று சொல்லி அதன் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மலையகம் என தமிழிலே சொன்னது பலருடைய கவனத்தையும் ஈர்த்தது. நேற்றைய வரவு செலவு திட்டத்தில் புதிதாக எந்த ஒரு வரிகளும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. கடந்த ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்ட வரிகளிலே ஒரு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. ஜனவரி மாதம் அந்த வரிகள் மட்டும்தான் அப்படியே அமுலில் இருக்கும் எனவும் புதிய வரிகள் எதனையும் நேற்று ஜனாதிபதி தன்னுடைய வரவு செலவு திட்ட உரையில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. அது கூட பலராலும் பாராட்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் பல்வேறு தரப்பினருடைய பாராட்டுக்களை பெற்று வருகின்றது. குறிப்பாக இன்று வெளிவந்திருக்கக்கூடிய பல பத்திரிகைகளும் அதனை பாராட்டி எழுதியிருக்கின்றன. ஆங்கில, சிங்கள, தமிழ் பத்திரிகைகள் போன்றவை பாராட்டி எழுதியிருக்கின்றன. இது மக்களுக்கான வரவு செலவு திட்டம் எனவும் வளர்ச்சி பாதை நோக்கிய வரவு செலவு திட்டம் எனவும் எந்தெந்த துறைகளுக்கு நிதி ஒதுக்கணுமோ அதெல்லாம் சரியா ஒதுக்கி இருக்கிறார் என்று சொல்லியும் எந்த துறையை கட்டி எழுப்பினா நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும் என்றதை நீண்ட கால அடிப்படையில் சிந்திச்சு அதுக்கேற்ற மாதிரி சரியான முறையில் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார் என்று சொல்லியும் இன்று வெளிவந்திருக்கின்ற அநேகமான பத்திரிகைகளில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதே வழியில் எதிர்க்கட்சிகளினுடைய கருத்துக்களின்படி ஒரு சில எதிர்கருத்துக்கள் சொல்லியிருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்கவினுடைய பட்ஜெட் போல இருக்கிறது அல்லது பழைய பட்ஜெட் போல இருக்கிறது, IMF பேச்சை கேட்டு உருவாக்கப்பட்ட பட்ஜெட், இந்த மாதிரியான சில கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். ஏன்னு சொன்னால் அவைக்கு சொல்றதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ரணில் விக்ரமசிங்க பட்ஜெட் மாதிரி இருக்குது என்று சொல்றது எல்லாமே அது ஒரு குறையே இல்லை. பட்ஜெட்ல என்ன இருக்கு அதைத்தான் சொல்லணுமே தவிர அதை மாதிரி கிடக்குது இதை மாதிரி கிடக்குது என்று சொல்றது எல்லாமே ஒரு கருத்தே இல்லை. அதோட IMF சாட்டிஸ்ஃபை பண்றேன்னு சொன்னா அப்படி விமர்சனம் வைக்கிறது எல்லாம் ஒரு முட்டாள்தனம் தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா IMF உதவி இல்லாமல் இந்த வளர்ச்சியடைந்து வார நாடுகள் இயங்க முடியுமா? உலகத்தில் இந்த உலகத்தில் இலங்கை மட்டும் IMF கடன் வாங்குது இல்லையே. எத்தனையோ நாடுகள், பொருளாதார வளர்ச்சி குறைந்த நாடுகள் இப்படியான கடன்களை வாங்கித்தான் தங்களை வளர்த்துக் கொள்றது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஏன் வளர்ந்த பெரிய பெரிய நாடுகளே கடன்கள் இருக்குது. எல்லா நாடுகளுக்கும் பிரித்தானியா உட்பட சகல நாடுகளுக்கும் கடன்கள் இருக்குது. ஆனா இலங்கையில் இருக்கிற அந்த எதிர்க்கட்சிகளுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்ப IMF கடன் வேண்டினோம் என்று சொன்னபடி. எனவே அதெல்லாம் நாங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை. ஆக மொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள ஜனாதிபதி அவர்களுடைய இந்த வரவு செலவு திட்டம் ஒரு வெற்றியடைந்த வரவு செலவு திட்டம் என்று தான் சொல்லணும். அதோட எல்லோராலும் பொதுவாக பாராட்டி வரவேற்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திலே உரையாற்றியிருந்தார். இதன்போது உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என ஒரு வேண்டுகோள் ஒன்றை அவர் வைத்திருந்தார். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி கிடக்கு என்று பார்த்தா இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் மற்ற எதிர்க்கட்சிகள், சிங்கள எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தேர்தல் திணைக்களத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சவினம் இந்த தேர்தலை ஒத்திவைக்க சொல்லி. இப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் பெறும் என்னன்னு சொன்னால், ஏன் அவையில் சொன்ன அதே கருத்தை இவரும் பாராளுமன்றத்தில் சொல்றார். அவையில் என்ன சொன்னவே தேர்தலை ஒத்திவைக்கணும், இப்போ நாங்கள் தயாரில்லை,
OL எக்ஸாம் வருதுன்னெலாம் சொன்னவே அதே காரணத்தை குறிப்பிட்டு இவரும் சொல்கிறார் பாராளுமன்றத்தில். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவ்வளவு கனெக்ஷன் உள்ளுக்குள்ளால் வந்து அவ்வளவு கனெக்ஷன். இங்கே வெளியில் வந்து எங்களுக்கு சொல்கிறது மக்கள் மத்தியில் வந்து இந்த சிங்கள பேரினவாதம் சிங்கள அடிப்படைவாதம் அந்த கட்சிகளை நாங்கள் நம்பக்கூடாது, அதெல்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு வந்து இங்கே கிளிநொச்சியில் கதைக்கிறது, யாழ்ப்பாணத்தில் கதைக்கிறது. அப்புறம் அங்கே அவியலுக்குள்ள உள்ளுக்குள்ளால் நிறைய கனெக்ஷனை வச்சுக்கொண்டு அவியல் சொன்ன அதே கதையை வந்து இங்கே கதைக்கிறது. அன்றைக்கு தேர்தல் திணைக்களத்துக்கு அவியல் கொண்ட கடிதம் கொடுக்கக்குள்ள அந்த கடிதத்தில் வந்து 13 கட்சிகள் வந்து கையெழுத்து வச்சிருந்த வினமாம். ஆனால் எந்தெந்த கட்சிகள்னு சொல்லி கதையை வெளியில் விடையலை, நைஸாக அமுக்கி வச்சிருந்தது. இப்போ பார்த்தா ஒன்றொண்டா வெளியில் வருது. அதில் ஒன்று இலங்கை தமிழரசு கட்சியாகவும் இருக்கும். ஏன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அவையில் என்ன சொல்லிச்சினமோ அதே கருத்தை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார் நேற்று. அதாவது இந்த சிங்கள அடிப்படைவாதிகள் சிங்கள இனவாதிகள் எதிர்க்கட்சிகள் இருந்தோண்டு அனுரகுமார திசாநாயக்க அவருடைய ஆட்சியை குழப்புவர்கள், தேங்காய் விலை கூடி போச்சு மாங்காய் விலை கூடி போச்சு என்று சொல்லி கத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரோடையும் இவைக்கும் தொடர்பு இருக்குது, எங்களுடைய தமிழ் கட்சிகளுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது. அப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சியை வந்து கலைச்சு அவரை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அங்க செய்யப்படுற சதிக்கு வந்து இவைகளும் உடந்தை தானே. இவியலும் சேர்ந்து ஆட்சியை கவுட்டு போட்டு பிறகு புது ஆட்சியை கொண்டு வந்து போட்டு எல்லாரும் சேர்ந்து கும்பலா ஊழல் செய்யலாம் என்று சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். இதுதானே உண்மை. இதுதான் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆற்றின அந்த உரை வந்து அதைத்தான் சொல்லுது. அவ்வளவு கனெக்ஷன் இருக்குது. வெளியில காட்டிக்கொள்றது எதிரிகள் மாதிரி. எனவே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களாக இருக்கலாம் அல்லது இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கலாம், இனிமேலும் சொந்த புத்தியில செயல்படும்படி நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் 3 வயதுடைய குழந்தை ஒன்றும் 30 வயதுடைய இளைஞர் ஒருவரும் கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த துயரமான சம்பவம் நேற்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த உயிரிழந்த 30 வயதுடைய இளைஞர் அந்த குழந்தையினுடைய தாய் மாமன் என சொல்லப்படுகின்றது. என்ன காரணத்துக்காக இவர்கள் 2 பேரும் கிணற்றுக்குள் விழுந்தார்கள் என்பது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். 2 பேருமே தவறி கிணற்றுக்குள் விழுந்தார்களா அல்லது முதலில் குழந்தை விழுந்து அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக இந்த இளைஞர் குதித்தாரா என்பது சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதிலே உயிரிழந்த குழந்தையினுடைய பெயர் டனுஷன் 3 வயது. அதே போல 30 வயதுடைய குழந்தையினுடைய தாய்மாமன் அவருடைய பெயர் பெருமாள் மகிந்தன் என சொல்லப்படுகிறது. வவுனியா மாவட்டத்தில் பணிபுரிகின்ற உதவி பிரதேச செயலாளர் ஒருவர் செய்த காரியம் என்ன காரியம் செய்திருக்காருன்னு சொன்னால் அடாத்தாக காணி பிடிச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் வவுனியா மாவட்டத்தில் வந்து நிறைய குளங்கள் நிறைய வயல்வெளிகள் எல்லாமே வந்து மண் போட்டு நிரப்பி அதில் வீடுகள் கட்டுறதும் கடைகள் கட்டுறதும் என்று சொல்லி வவுனியா மாவட்டத்தினுடைய அந்த செல்வமே வந்து அங்கே இருக்கிற குளங்கள் தான். அங்கே இருக்கிற எல்லா ஊர்களுமே வந்து குளம் 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 என்று தான் முடியும். அப்படிப்பட்ட அந்த குளத்தினுடைய வளத்தையும் வயல்வெளிகளினுடைய வளத்தையும் அழித்து வீடுகள் கட்டுறது, அதுக்குள்ள வந்து அடாத்தாக காணி பிடிச்சிருக்கிறார் உதவி பிரதேச செயலாளர் ஒருவர். அதாவது வவுனியா வேப்பங்குளம் பகுதியில் பிரதான வீதியில் வசிக்கின்ற இந்த உதவி பிரதேச செயலாளர் அந்த பகுதியில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கால்வாய் ஒன்றை மறித்து அதுக்கு முன்னால் மரங்கள் நட்டுக்கார். ஏன் மரங்கள் நட்டவர் தெரியல, அதுக்கு முன்னுக்கு மரங்கள் நட்டுக்கார். பிறகு அந்த மரங்கள் வளர்ந்து வரைக்குள்ள அதை சுற்றி இப்போ நெட் கட்டி அந்த காணியை அப்படியே பிடிச்சிட்டாராம். அதனால வந்து அதில் ஓடுற அந்த கால்வாய் வந்து இப்போ தடப்பட்டு போய் கிடக்காம். அந்த கால்வாய்க்களால் தண்ணி ஓடித்தான் வவுனியாவில் வந்து உக்குளாங்குளம் என்ற இடம் இருக்குது. அந்த உக்குளாங்குளம் பகுதியில் மழை நீரால் வர்ற வெள்ளம் இருக்குத்தானே, அந்த தண்ணி ஓடி வர வாய்க்கால் தானாம் இந்த வாய்க்கால். அந்த வாய்க்காலை இப்போ பிடிச்சிட்டார். அந்த வாய்க்காலுக்குள்ளால போய்த்தானாம் தச்சனாங்குளத்துக்கு தண்ணி போகுதாம். எனவே அதை இப்போ பிளாக் பண்ணுற விதமாக இந்த காணியை பிடிச்சி வச்சுக்காராம் உதவி பிரதேச செயலாளர். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தீங்க தானே, இந்த இடம் தான் அந்த பிரதேசம். எனவே இதெல்லாம் வந்து ஒரு உதவி பிரதேச செயலாளர் செய்கிற காரியமா என்ன? எனவே அவர் வந்து உடனடியாக இதை கைவிடணும், அந்த கால்வாயை வந்து ஓட விடணும். அப்போ தான் தண்ணி ஓடி தச்சனாங்குளத்துக்கு போகும். அப்படி இல்லை என்று சொன்னால், அப்படி செய்ய மறுத்தார் என்று சொன்னால் அவருடைய புகைப்படங்கள் வெளிவரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. வட்டுவாகல் பாலத்தை கட்டுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார். இது பலருடைய பாராட்டுகளையும் பலருக்கு வந்து மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் இதற்கு தன்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உடனேயே பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார். இது முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் எதிர்கொள்கின்ற நீண்டகால பிரச்சனைக்கு கிடைத்த ஒரு தீர்வு என்று சொல்லி. சரி,
ஆனால் இங்கால இன்னும் ஒரு தரப்பினர் இந்த பாலத்தை வந்து கட்ட விடாமல் பண்ணணும், அதுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டிருக்கணுமாம். அந்த பாலம் வந்து அப்படி கட்டக்கூடாது, வேற மாதிரி கட்டணும், அல்லது அந்த பாலம் கட்டுறதை வந்து ஒத்தி வைக்கணும், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கு தயாராகி வருகின்றார்களாம். எனவே யார் அந்த தரப்பினர், அவர்களுடைய பிரச்சனை தான் என்ன, ஏன் அவர்கள் வந்து அபிவிருத்தி திட்டங்களை வந்து எதிர்க்கிறார்கள், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து மிக விரைவில் பதில் கிடைக்கும். அந்த சொல்லுவின மலிஞ்சா சந்தைக்கு வரும் என்று சொல்லி, எனவே கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம். வட்டுவாகல் பாலம் அமைக்கின்ற பணிகள் ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்கள் வெளியே வந்து எதிர்ப்பை காட்டுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்களாம். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் யார் அந்த ஆக்கள் என்று சொல்லி. பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை பலருடைய கவனத்தையும் பெற்று வருகின்றது, பலருடைய பாராட்டுகளையும் பெற்று வருகின்றது. குறிப்பாக நேற்று சகல இணையதள செய்தி நிறுவனங்களிலும் அது முக்கியத்துவம் கொடுத்து அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இன்று வெளிவந்திருக்கும் அநேகமான பத்திரிகைகளில் அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. அவருடைய உரை வந்து சுருக்கமாகவும் மிகவும் ஆணித்தரமாகவும் இருந்தது. பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு நேரடியாக முகத்துக்கு நேரையே வந்து அவர் பாடசாலை நிகழ்வுகளில் கலந்து கொண்டதற்கு தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டார். அதே போல மருத்துவர்களை கவனிக்க தவறிவிட்டது அரசு என்று சொல்லி குற்றம் சாட்டியிருந்தவர். அது உண்மைதான், நாட்டை விட்டு வெளியேற மருத்துவர்களுக்கு ஏதாவது விசேட திட்டம் அறிவிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்த்தது. அதை வந்து மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுட்டிக்காட்டினவர். என்ன பிரச்சனை என்று சொன்னால், டாக்டர் அர்ச்சுனா வந்து ஒரு சில மருத்துவ பணிப்பாளர்கள் ஒரு சில மருத்துவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய போது ஏனைய மருத்துவர்கள் எல்லாரும் சும்மா தேவையில்லாமல் அந்த சங்க விதிகளுக்கு உட்பட்டோ இன்னும் தெரியல தேவையில்லாமல் டாக்டர் அர்ச்சுனாவோட அவையிலே மல்லு கட்டி கொண்டிருந்தது. அப்ப டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெளிவா விளங்கப்படுத்தியிருந்தவர், இங்க வாங்கோ, நான் ஒரு சில ஆட்களுக்கு எதிராகத்தான் நான் குரல் கொடுக்கிறேனே தவிர அவையண்ட பிழைகளைத்தான் நான் சுட்டி காட்டுறேனே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா மருத்துவர்களுக்கும் நான் எதிரான ஆள் கிடையாது, நான் மருத்துவர்களை மிகவும் நேசிக்கிறேன், அவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் ஒரு சில மருத்துவர்கள் அவருக்கு கடிதம் எழுதினதும் வேணுமென்றே அவரை சீண்டினதும் என்று சொல்லி சம்பவங்கள் நடந்தது. ஆனால் அவர் சொன்னபடி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துக்கிறார் பாராளுமன்றத்தில். மருத்துவர்கள் வந்து சம்பள பிரச்சனைகள் மற்றும் இதர சலுகைகள் இல்லாதபடியத்தான் வெளிநாடுகளுக்கு போயினம். எனவே அவைக்கு வந்து ஒழுங்கான கொடுப்பனவுகளையும் நல்ல சம்பளத்தையும் கொடுத்து அவையிலையும் போயினம். அதை வந்து மிக அழகாக பாராளுமன்றத்தில் எடுத்து சொன்னார் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். அதே வேளையில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் விபத்துக்குள்ளான விஷயத்தையும் அதில் சுட்டிக்காட்டியிருந்தவர். உண்மையில வந்து பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஒழுங்கான வாகனம் இல்லை, ஒரு ஏர் பேக் இருக்கிற வாகனம் கூட அவையிட்ட இல்லை என்றது ஆகலும் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவோ அல்லது அரசாங்கமோ வந்து அவர்களுக்கு ஏதாவது சலுகைகளை கொடுக்கலாம், என்ன குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் ஃபெசிலிட்டிஸ் உள்ள வெஹிக்கிள்ஸ் ஆவது கொடுக்கணும், அப்பதான் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். எனவே பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுக்காக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சரியான நேரத்தில் குரல் கொடுத்தது வந்து உண்மையில் வரவேற்கப்பட வேண்டியது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோட டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு வந்து முரண்பாடுகள் இருந்தது. இவர் வந்து அவையில விமர்சித்ததும் இந்த அவையில் வந்து இவரை விமர்சித்ததும் என்று சொல்லி மாத்தி சண்டை பிடிச்சு கொண்டு வந்தவே. ஆனா ஒரு மனிதாபிமான பிரச்சனை வரைக்குள்ள, உயிராபத்தான ஒரு பிரச்சனை வரைக்குள்ள உடனே முதலாளா களத்தில் இறங்கி அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய ஒரு உயர்ந்த பண்பை காட்டுகிறது. எனவே இது போல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அரசியல் வேற்றுமை அது ஒரு பக்கம் கிடக்கட்டும், அரசியல் கருத்து முரண்பாடுகள் அது ஒரு பக்கம் கிடக்கட்டும், ஆனால் மனிதாபிமானம் என்று வரைக்குள்ள எல்லாரும் சேர்ந்து செயல்படுறது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இதனை ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் பின்பற்றினால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். என்னென்று சொன்னால், வடமாகாணத்தில் இயங்குகின்ற பெண்கள் காப்பகங்கள் இருக்குத்தானே, அவர் எந்த பெண்கள் காப்பகம் என்று சொல்லல, இருந்தாலும் கூட பெண்கள் காப்பகங்களில் வந்து ஒரு சில பெண்கள் காப்பகங்களில் வந்து அங்கே தங்கியிருக்கிற பெண்களை வந்து தவறான தொழிலுக்கு பயன்படுத்தினவாம் அந்த நிர்வாகிகள். அது சம்பந்தமாக தனக்கு முறைப்பாடு கிடைச்சிருக்காம் என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது வந்து உண்மையிலே ஒரு ஆபத்தானதும் ஏற்றுக்கொள்ள முடியாதமான போக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முதல் இப்படி செய்திருந்தீங்கன்னு சொன்னால் இத்தனைக்கு உங்களுக்கு அட்ரஸ் இருந்திருக்காது. எனவே என்ன துணிச்சல்ல வந்து அங்கே இருக்கிற அபலை பெண்களை, ஏழை பெண்களை இப்படியான தொழில்களுக்கு வந்து பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி தெரியல. எனவே எந்த நிர்வாகம், எந்த பெண்கள் காப்பகத்தினுடைய நிர்வாகம் இதை செய்ததோ தெரியல. எனவே அவர்கள் உடனடியாக இதை திருந்த வேண்டும். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வெளிப்படையாக கூறவில்லை எந்த காப்பகம் என்று சொல்லி. இருந்த போதிலும் கூட யாராக இருந்தாலும் உடனடியாக திருந்தோணும், அதை கைவிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கால வன்னி ஊழல் ஒழிப்பு அணி என்று சொல்லி அணி
இயங்கிக் கொண்டிருக்குது. அவர்கள் எப்படியாவது மோப்பம் பிடிச்சு எல்லாருடைய புகைப்படங்களையும் எடுத்து வெளியில் போடுவார்கள். எனவே அதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டால் தாராளமாக அந்த தவறுகளை செய்யலாம். மிக விரைவில் உங்களுடைய பெயர் விவரங்கள், புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாமே வெளியில் வரும். அதுக்காக வன்னி ஊழல் ஒழிப்பு அணி தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே தவறு செய்பவர்கள் திருந்தோணும். அப்படி இல்லை என்று சொன்னால் திருத்தப்படுவீர்கள். இதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்குது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரத்துக்கு பதிலாக 2 பேர் கதைக்கின்ற ஒரு ரகசியம். என்ன கதைக்கணும் என்று சொன்னா, பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு, அதான் ஏற்கனவே சமர்ப்பிச்சாச்சு, அடுத்த வாரம் அளவில் அமைச்சரவையில் சிறிய மாற்றம் ஒன்றை செய்ய தயாராகியுள்ளாராம் ஜனாதிபதி அனுர. எனவே அமைச்சரவையில் ஒரு மாற்றம் ஒன்று வரப்போது போல நடக்குது. முக்கிய துறைகளில் இந்த மாற்றங்கள் வர உள்ளதாக தகவல். இதன்போது இஸ்லாமியர் ஒருவரையும் உள்ளீர்க்க தீர்மானித்துள்ளாராம். ஏனென்று சொன்னா, அமைச்சரவையில் இஸ்லாமியர்களுக்குரிய இடம் சரியான முறையில் வழங்கப்படல என்று சொல்லி ஒரு குறை நீண்ட காலமாக இருந்தோன்றிருக்குது. எனவே அதனை நிவர்த்தி செய்யும் முகமாக ஜனாதிபதி இப்படியான ஒரு மாற்றத்தை செய்ய போறார் போல நடக்குது. இந்த செய்தி வேறெங்கும் வெளிவந்த மாதிரி தெரியல. இந்த ஒரு பத்திரிகையில ரகசியம் பகுதியில் போட்டிருக்கணும். எனவே மிக விரைவில் இது சம்பந்தமாக உத்தியோகபூர்வமான தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.